Shalom, shalom. Praise the Lord, everyone. Forgiveness. மன்னிக்கிறது ரொம்ப கசப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க நம்மள எவ்வளவு காயப்படுத்திருக்காங்க. நம்ம ஏங்க மன்னிக்கணும்? நம்மளாம் மன்னிக்க முடியாது. அவங்க பண்ணதுக்கு அவங்க அதுக்கு பே பண்ணாதான் நான் வந்து மன்னிக்க முடியும். இல்லைங்க, நம்ம மன்னிக்கணும். அவங்களுக்காக இல்லை, நம்மளோட இருதயம் சமாதானமா இருக்கிறதுக்காகவாது நம்ம அவங்கள மன்னிக்கணும். நான் வேதம் சொல்லிட்டு வெஞ்சன்ஸ் இஸ் மைண்ட் சொல்றாரு கடவுள். ஸோ நம்ம வந்து அவங்க வந்து அதுக்கு ரீபே பண்ற வரைக்கும் நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன், அவங்க ரீபே பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமா நம்ம செய்யற காரியங்கள் கர்த்தர் விருப்பப்படுறது கிடையாது. ஆனா இன்ஸ்டெட் இந்த சூழ்நிலைக்காக கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா வேதம் சொல்லுது God is close to the broken heart சொல்லுது. இன்னைக்கு அவங்க பேசின சில காரியங்கள், அவங்க நடந்து கொண்ட அந்த விதம், இல்ல அவங்க உங்களை ஏமாத்தின அந்த காரியங்கள் எதுவா வேணா இருக்கலாம். அது நிமித்தம் உங்களோட இருதயம் காயப்பட்டிருக்கு, நொறுக்கப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற ஒரு நல்ல விஷயம், கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்காரு. உங்களை ஆற்றி தேற்றி அரவணைச்சு உங்களை வழிநடத்த கர்த்தர் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறாரு. அவங்க மனுஷங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா தேவன் உண்மை உள்ளவராய் உங்களோட வலது கையை பிடிச்சு மகளே கவலைப்படாத, நான் இருக்கேன், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்ற நல்ல விஷயம் அதுதான். Forgive. It's okay. மன்னிச்சு மறந்து போங்க. கர்த்தர் நீங்க மறந்தாலும் கர்த்தர் மறவாதவர். அவர் நீதியும் நியாயம் உள்ளவர். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே பார்த்தா ஆமா இல்ல அவங்க எனக்கு இது பண்ணாங்க, கர்த்தர் அதுக்கு பதிலாக தான் இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை வைப்பாரு. ஆனா நீங்களே எதுவும் பண்ணிடாதீங்க. கர்த்தருக்காக காத்திருங்க. அவர் உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். God bless you.